விழுப்புரம் மாவட்டம் செண்டூர் அருகே காரில் சென்றவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்களை மோதியதில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவரது உறவினர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், இந்த விபத்து குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ளது செண்டூர் கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த சரண்ராஜ் மற்றும் ஜீவா ஆகிய இருவரும் கடைக்கு செல்வதற்காக அவர்களது இருசக்கர வாகனத்தில் செண்டூரில் உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் போது திருச்சி மார்க்கமாக சென்ற கார் ஒன்று இவர்கள் பைக் மீது மோதியது. இந்த பைக் மீது மோதியதில் இவர்கள் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். உடனடியாக அங்கு இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சென்ற நிலையில் அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்தனர். அப்போது இவர்கள் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். இது குறித்து செண்டூர் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக செய்தனர். ஆனால் அவர்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து தகவல் அறிந்த விழுப்புரம் எஸ்பி சரவணன் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்ததால் அங்கு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவர்கள் மீது லேசான தடியடி நடத்தி அவர்களை கலைந்து போக செய்ததால் தற்போது அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்திற்கான காரணம் செண்டூர் பகுதியில் மேம்பாலம் அமைத்து அந்த பகுதியை கடப்பவர்கள் சாலை விபத்தில் சிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில், ஆனால் அவர்கள் அதனை ஏற்காமல் இதுவரை அந்த பகுதியில் பாலம் கட்டாமல் இருப்பதாலேயே அங்கு விபத்து ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் சைக்கிள் விபத்தில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.